வணக்கம். குழந்தையுடைய மூளை வளர்ச்சிக்கு வந்து அம்மாவுடைய மனநலம் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதோட ஒரு தொடர்ச்சி தான் இந்த வாரம் பேச போகிறதும். கர்ப்பிணி பெண்களை, அதாவது கர்ப்ப காலத்தில் தாய்மார்களை ஏன் கஷ்டப்படுத்தக்கூடாது? இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு கேட்குறதுக்கு வந்து உங்களுக்கு சாதாரணமாக கூட தோணலாம். ஆனால் வந்து ஏன் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய மனநிலை அப்படின்றது வந்து குழந்தையுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் பாதிக்கும். ஸோ என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விஷயங்கள் உங்களுக்கு நான் திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி இருக்கலாம், ரிப்பீட்டடாக சொல்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். பட் இருந்தாலும் இந்த விஷயம்தான் உண்மை. இப்போ என்னன்னா, ஏன் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு அமைதியான மனநிலையில், ஒரு ஆரோக்கியமான மனநிலையில், ஒரு சேஃபான மனநிலையில வந்து இருக்கக்கூடிய ஒரு கர்ப்ப காலம் அப்படின்றது வந்து அந்த அம்மாவுக்கு மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு நிறைய நன்மைகளை கொடுக்குது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஒரு கர்ப்பிணியை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவோ இல்லை ரொம்ப அவங்கள கஷ்டப்படுத்துகிறோம், இல்லை அவங்களுக்கு வந்து சரியான கேரு, சரியான சப்போர்ட் கொடுக்கல, ஒரு சரியான ஆதரவு அவங்களுக்கு கிடைக்கல, இல்லை அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்காங்க, தொடர்ந்து அந்த கர்ப்பகாலம் முழுக்கவே அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க, ரொம்ப தனிமையில் இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து நம்ம முக்கியமாக பார்க்கணும். இது கண்டிப்பாக அவங்களோட உடல்நலமும் மனநலத்துக்கு மட்டும் வந்து பாதிக்கப்படுறதில்ல, குழந்தையுடைய வளர்ச்சியையும் அது பாதிக்குது. முக்கியமாக குழந்தையுடைய எமோஷ்னல் டெவலப்மெண்ட், பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற முக்கியமான ஒரு எமோஷ்னல் டெவலப்மெண்ட்டையும் பாதிக்குது. இப்போ நம்ம சொல்லலாம், இதை நம்ம வந்து நிறைய பேர் நம்ம சொல்லியிருப்போம், நான் வந்து ஒன்றுமே பண்ணலையே, நான் வந்து எதுவுமே காயப்படுத்தலையே, நான் வந்து எதுவுமே கஷ்டப்படுத்தலையே அப்படின்றது இல்லை. உங்களுடைய வார்த்தைகள் அவங்கள வந்து காயப்படுத்தலாம். உங்களுடைய பிஹேவியர், அதாவது நீங்கள் நிராகரிக்கிறது, அப்புறம் நீங்கள் சரியான சப்போர்ட் கொடுக்காம இருக்கிறது, இது எல்லாமும் அவங்கள கஷ்டப்படுத்தும். ஸோ என்ன பண்ணணும்? இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த விஷயங்கள்லாம் வந்து அம்மாவை வந்து எந்த அளவுக்கு வந்து இம்பேக்ட் பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஃபேமிலியாக நீங்கள் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணணும்? முக்கியமாக அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லக்கூடாத ஒரு கேட்கக்கூடாத கேள்வி, இல்லை சொல்லக்கூடாத விஷயங்கள் கூட எடுத்துக்கலாம். நீ வந்து எப்போவுமே ஏன் சோர்வாகவே இருக்க? ஏன் உனக்கு வந்து ஏன் மற்றவங்கள மாதிரி நீ இருக்கிறது இல்லை? அவங்கெல்லாம் பாரு எவ்வளோ பிரிஸ்காக இருக்காங்க, உனக்கு மட்டும் ஏன் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டே இருக்க? ஏன் எப்பவும் பயந்துக்கிட்டே இருக்க? ஏன் எப்பவும் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டே இருக்க? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள கஷ்டப்படுத்தும். ஏன்னா இந்த கர்ப்ப காலத்தில் நிறைய மாற்றங்களை அவங்க உடலும் மனமும் அதாவது ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய உடல்லையும் மனதிலையும் நிறைய மாற்றங்கள் நடக்கிறனால ஒரே மாதிரி அவங்க எப்பயுமே இருக்க முடியாது. இது வந்து அவங்களுடைய பிஹேவியர் பிரச்சனை கிடையாது, இது ரொம்ப ரொம்ப இயற்கையான ஒரு மாற்றம். கண்டிப்பா இந்த மாற்றத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவங்க கிட்ட நம்மளோட அணுகுமுறையை மாற்ற முடியும். இப்போ அவங்க வந்து இந்த மாற்றங்கள் நடக்கிறனால ஒரு நேரம் அவங்க சந்தோஷமா இருக்கலாம், ஒரு நேரம் டயர்டா இருக்கலாம், ஒரு நேரம் ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பாங்க, ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டா வந்து ரொம்ப ஒரு மாதிரி மூடு டவுன் ஆன மாதிரி இருக்கும். அவங்க வந்து ரொம்ப அப்செட்டா இருப்பாங்க, இல்லை தேவையே இல்லாம கூட, தேவையில்லாம நம்ம சொல்ல முடியாது, காரணமே இல்லாம கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்ட் ஆஃப் பிரெக்னன்சி. ஸோ வந்து அம்மாவுடைய மனநலம் எப்படி இருக்குது அப்படின்றத சுற்றி இருக்கிறவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து கர்ப்பமாக இருக்காங்கன்றதுக்காக அவங்க எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது அவசியம், இதோட அர்த்தம் அது கிடையாது. அவங்க ஆரோக்கியமான மனநிலையில் இருக்காங்களா, அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் தேவையா அப்படின்றத ஒரு கணவரும் சரி, சுற்றி இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற மற்ற நபர்களும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன உதவி தேவையோ அதை நீங்கள் கொடுக்கும்போது அவங்களும் ரிலாக்ஸாகவும் ஹாப்பியாகவும் இந்த கர்ப்ப காலத்தை வந்து இந்த பயணத்தை வந்து அவங்களாலையும் வந்து சிறப்பாக அமைச்சிக்க முடியும்.